டாக்டர் நான் ரெகுலராக வாக்கிங் போகிறேன். வயிறு வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே இருக்குது. அதனால் ரைஸ் ஐட்டம்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். இட்லி தோசை கூட நான் வந்து சாப்பிட்றதில்ல. இன்னும் வாக்கிங்கோட அளவையும் கூட நான் அதிகமாக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு தொப்பை குறையவே இல்லை. இது எல்லாமே இந்த 40 வயசுக்கு அப்புறமா தான் டாக்டர் இந்த பிரச்சனைலாம் வந்து அதிகமாகுது. ஸோ அதே மாதிரி நான் வெயிட்டை குறைக்கணும்னு செய்யக்கூடிய எல்லா விஷயமே எனக்கு பிரச்சனையாக தான் முடியுது. ஸோ ரொம்ப வந்து ஃபுட்டை நான் வந்து குறைச்சேன்னா எனக்கு ஏதாவது இடுப்பு வலி வருது, கால் வலி வருது. எக்ஸசைஸ் நிறையா பண்ணணும்னு யோசித்தேன் அப்படின்னா அப்போவும் ஏதாவது எனக்கு வந்து பிரச்சனை வந்து வருது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் விட்டுட்டேன். ஒரு ஏஜுக்கு மேலே இப்படி தான் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து விட்டுட்டேன். ஸோ ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட கதை தான் இது. ஸோ 40 இயர்ஸ்க்கு மேலே போகும்பொழுது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மாற்றங்களால் இந்த தொப்பையோட அளவு வந்து பெருசாகிட்டே இருக்குது. இதை எப்படி குறைக்கிறது நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இந்த தவறுகளை தான் நம்ம வந்து பண்ணுறோம். சாப்பாடோட அளவை குறைச்சா நமக்கு தொப்பை குறைஞ்சிரும் அப்படின்ட்டு. சாப்பாடோட அளவை குறைச்சிங்கன்னா கலோரி வந்து நமக்கு ரொம்ப கம்மியாகும். அதுவும் 40+ இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ கார்டிசால் லெவல் அதிகமாகிறதுனால நீங்கள் கம்மியாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயிறில் மட்டும் வந்து தொப்பை போடும். மற்ற பகுதிகளெலாம் வந்து வெயிட்டு குறைய ஆரம்பிக்கும். ஃபேஸ் டல்லாக இருக்கும். ஒரு வயதான ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் வயிறு மட்டும் வந்து குறையாது. ஸோ நீங்கள் கலோரியை ரொம்ப குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டிசால் லெவல் அதிகமாகி தொப்பை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.